கர்த்தரால் கனம் பெறுதல். தானியேல் தீர்க்கதரிசி அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி ஒரு அடிமையானவரை ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதி முகங்குப்புற விழுந்து வணங்க முடியும்? ஏனென்றால் தானியேல் அந்த ராஜாவின் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொன்னபடியினால் அவன் ஆச்சரியப்பட்டு அப்படி செய்தான். தானியேலினால் எப்படி சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல முடிந்தது? அவர் கர்த்தரோடு இணைந்து இருந்தபடியால், கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தபடியால் கர்த்தர் தானியேல் கேட்டவுடன் அவருக்கு பதிலை கொடுத்தார். நாம் தேவனோடு இருப்போமானால், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தால், நம்முடைய நிலைமை அடிமையின் வாழ்வை போல இருந்தாலும் தேவன் ஏற்ற வேளையிலே நம்மை உயர்த்தி ராஜாக்களும் நம்முன் விழுந்து பணியும்படி செய்வார். அல்லேலூயா. மனத்தாழ்மையுள்ளவனோ கனம் அடைவான் என்று வேதம் கூறுகிறது. நம்மிடம் வெளிப்படையான தாழ்மை அல்ல, மனத்தாழ்மையுள்ளவர்களாக கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவர்களாக அவர் காணும்போது, நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார். வேதம் கூறவில்லையா, தாழ்மையுள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று? கர்த்தர் நம்மை எந்த நிலையில் உயர்த்தும் போதும் நாம் மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருப்போம். அப்போது தேவன் நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக இன்னும் அதிகமாக கனம் பண்ணுவார். இன்னும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார் என்று இன்னும் எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குத்தான் கனம் மகிமை எல்லாமே. ஒருவேளை மற்றவர்கள் நினைத்து கொள்ளலாம், என்னை விட கனம் பெற யார் மேலானவர்கள் என்று. ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருந்தால் நமக்குத்தான் கர்த்தர் அந்த கனத்தை கொடுப்பார். ஆமேன். அல்லேலூயா.